அதிமுக பாஜக கூட்டணி அந்த இப்போ கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது ரிலேட்டடான இது இன்னமும் போய்கிட்டு இருக்கு. திருமாவளவன் வந்து மதிமுக ஈக்குவலா வாங்குவன்றாரு, சீட்டு கேட்பன்றாரு. காங்கிரஸ்காரர் செல்வ பிறந்தகை சொல்லிட்டாரு, ஏன் ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் வேணான்றீங்க, அது மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, தமிழ்நாடு முழுக்க நீங்களும் நில்லுங்களேன்றாரு. இருக்கிற கூட்டணியில பிரச்சனை அதை பேசலாமா, இது 2026 நடக்க போறதை பேசலாமா? ஸோ இங்கே பாஜகவுக்கு எதிராக விஜய் வைக்கிற பாயிண்ட்ஸை தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, விஜய் நேற்று 2 பேரையும் சொன்னார் பாத்தீங்களா, பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்காக திமுகவும் அதிமுக 2 பேருமே அந்த தப்பை நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ பாஜக இல்லைன்னு திமுக அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்காக போராடும் 2 கட்சியினரும் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டாரு. அதுதான் என் மாநிலத்தில் அழகா சொன்னார் நேற்று. நாங்கெல்லாம் ஒரே அணியில் தானே இருக்கோம், ஏன் எங்களை பிரிக்கிறீங்க, நம்ம எல்லாரும் ஒரே அணி தாங்க இருக்கோம், தமிழ்நாடு அணி, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்க கூட வந்து போராடுறேன், ஏன் நீங்க மட்டும் ஒரு அணின்னு சொல்றீங்க, நல்லதுக்கு போராடுவோம், கெட்டதுக்கு நாங்க போராட மாட்டோம், எங்களை சேர்த்துங்க நல்ல விஷயத்துக்கு, நாங்களே மத்திய அரசிட்ட பேசுறோம், என்ன வேணும் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஏன் எங்களை பிரிக்கிறீங்கன்னு பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி அவர் பேசினார். நாட் அகைன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல வேண்டான்றாரு. ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வாங்கி 3 இடத்துல பார்த்து திருப்பூர்ல இருந்து 3 இடம் பார்த்து கொடுத்தாங்க. அதுல எல்லாத்த விடவும் இந்த ஒரு இடம் தான் சிறந்ததுன்னு சொல்லி மாநில அரசு கொடுத்தது. மத்திய அரசும் அதை முழுக்க ஆராய்ச்சி பார்த்து நல்ல இடம், தாக்குதல் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. திருப்பூர் இடத்துலலாம் வந்து சரணாலயம் நிறைய இருக்கு, பறவைகள் நிறைய வரும். இந்த ஃபீசிபிலிட்டி எல்லாம் பார்த்து தான் ஒரு இடம் செலக்ட் பண்றாங்க. கண்டிப்பா எந்த இடத்துல செலக்ட் பண்ணாலும் அங்க சில பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும். விஜய் போன்ற அரசியலுக்கு புதுசா வர்றவங்கலாம் தயவுசெய்து படிச்சு அந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு, இப்ப என்ன ஆயிடுச்சு, தனியா ஓரணியில் இருக்காங்க, ஓரணியில் அவர் மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இருக்க மாதிரி தெரியல. காலைல பேப்பர் எடுத்து பாருங்க, கூட்டணி கட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள்னு, ஆனா வெளில சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அந்த இப்போ கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது ரிலேட்டடான இது இன்னமும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி கூட கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு இபிஎஸ் வந்து ஒரு விளக்கம் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இங்கே பொறுத்த வரைக்கும் அதிமுக தான், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த விஷயம்லாம் சொல்கிறாரு. ஆனால் பாஜகவினருக்கு அதில் ஒரு முழு உடன்பாடு இருக்கிறதாக தெரியலையே, அவங்க தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்படுது. ஸோ இதில் அதிமுக என்ன, அவங்க கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுலேருந்து புரியுது. ஆனால் பாஜக இதையே தொடர்ந்து பேசுகிறீங்க அப்படின்ற போது இது திரும்ப ஒரு மாதிரி பேச போகிற ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் முற்றுப்புள்ளி, நமக்கு தேவை கூட்டணி இறுதி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் 2026 பிரச்சனை பேசுகிறீங்க. நான் நேற்று காலையில் நேற்று ஈவினிங் நடந்தது பேசுகிறேன். போராட்டம் நடந்து சண்முகம் அவர்கள் மாநில செயலர் கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஆட்சி எதுவுமே லாய்க்கு இல்லைன்றாரு. திருமாவளவன் வந்து மதிமுக ஈக்குவலா வாங்குவன்றாரு, சீட்டு கேட்பன்றாரு. காங்கிரஸ்காரர் செல்வ பிறந்தகை சொல்லிட்டாரு, ஏன் ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் வேணான்றீங்க, அது மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, தமிழ்நாடு முழுக்க நீங்களும் நில்லுங்களேன்றாரு. இருக்கிற கூட்டணியில பிரச்சனை அதை பேசலாமா, இது 2026 நடக்க போறதை பேசலாமா? இப்பவுமே அதிமுக பாஜக கூட்டணி வரலன்ற ஒரு பிரச்சனை. அது எதுவா இருந்தாலும் இன்னும் 10-11 மாசம் இருக்கு. எலெக்ஷன் டைமுக்கு நாங்க முன்னாடி பேசிக்கிறோம். எதுவா இருந்தாலும் எங்க தலைமையும் அதிமுக தலைமையும் பேசி சுமூகமா இருக்கும். நேற்று எங்க தலைவர் மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா சொல்றாரு, எந்த போராட்டத்திலையும் நாங்களும் அதிமுகவும் சேர்ந்தே தான் போராடுவோம். நேற்று கூட இந்த இதுல கூட நேற்று இந்த அஜித்குமார் விஷயத்தில் நடந்தது கூட ஒன்னா தான் நாங்கள் 2 நாள் மட்டும் நடந்து போராடுவோம். 4 அன்னைக்கு நடக்க போறதுலையும் நானும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு கூட்டணி. அதுவும் நயினார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு புரிதல் 2 பேருக்கும். நல்லா அதிமுக, ஏன்னா அங்கிருந்து வந்தவர்னால அதிமுக நல்ல புரிதலோட போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நம்ம மற்ற அரசியலை பார்ப்போம்னு. ஓகே, நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக விமர்சிச்சுலாம் பேசியிருந்தார் இல்லையா? அப்போ இந்த மாதிரி கொள்கை எதிரி அண்ட் மோரோவர் பிரிவினைவாதம் பேசுகிற இதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்டவங்க கூட சுயநலத்துக்காக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்போ யாரை குறிப்பிட்றாருன்னா அதிமுக குறிப்பிட்றாரு. ஸோ இங்கே பாஜகவுக்கு எதிராக விஜய் வைக்கிற பாயிண்ட்ஸை தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, விஜய் நேற்று 2 பேரையும் சொன்னார் பார்த்தீங்களா, பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்பதற்காக திமுகவும் அதிமுக 2 பேருமே
அந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ பாஜக இல்லைன்னு திமுக அவருடன் கூட்டணி வைப்பதற்காக போராடும் 2 கட்சியினர் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டாரு. அது முதல் வரியை பாருங்க, எல்லாருமே தப்பா சொல்றாங்க. 2 பேர் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன், அவங்களோட கூட்டணிக்காக ஏங்கி தவிக்கும் இன்னமும் வேற ஒரு வார்த்தை சொன்னாரு. அது கூட முடியாத அதை போடுற அந்த மற்ற 2 கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் அதிமுக சொல்றாரு. சார் பாஜகவும் இல்லை, திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லைன்றது அவர் சொல்லிட்டாரு வச்சுங்களேன். அவர் வழி அவர் பார்க்கட்டும், தப்பு இல்லையா? நீங்க அது அப்படிதான் தப்பா சொல்றாங்க, அது படிங்க. அவங்க அந்த பாஜகவுடன் கூட்டணி வைக்க துடிக்கும் 2 பேர் கூட கூட்டணி கிடையாது நாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருடன் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. அவர் யாருடன் கூட்டணி இல்லை, அது அவரோட ஸ்டாண்ட். அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் தப்பா ரைட்டான்னு சொல்ற அதிகாரம் எனக்கு இல்லையே. ஆனா அது கண்டிப்பா அது அவரோட கருத்து தான். இப்போ அங்கேயும் வந்து மற்ற இடங்கள்ல எங்கேயுமே வந்து அதிமுக விமர்சித்து பேசின மாதிரியே இல்லை, இந்த பாஜகவுடனான கூட்டணி அதை பேஸ் பண்ணி தான் அவர் இது சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு ஏபிஎஸ் அவர்கள்கிட்ட அது தொடர்பான கேள்வி கேட்கும் பொழுது ஏன்னா நம்மளை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் விஜயை ஓரளவு கூட விமர்சித்து பேசலை. இப்போ நீங்கள் சொன்னது போல தான் அது அவரோட கருத்துன்ட்டு கடந்து போயிட்டார். இப்போது இதை கூட எப்படி பார்க்குறாங்க, ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பிளேஸ் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது, கூட்டணிக்கான இடம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் விமர்சிச்சுக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் இருந்துட்டு நீங்க இந்த கேள்வி கேட்கலாம்னு தெரியல. அங்கிருந்து அறிவாலயத்துக்கு கிளம்பி வரும்போது ஆட்டோவில் வர மாதிரி வரும்போது லெப்ட்ல கை போட்டு ரைட்ல சிக்னல் காமிச்சு நேரா வந்து ஒரு வைக்கோ ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்க கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்க அறிவாலயத்துல, நேரா போலீஸ் காட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் நீ கூட்டணி இப்பவே வருமா, 10 மாசம் பொறுத்து என்ன நடக்கும், 11 மாசம் பொறுத்து நடக்கும்னு நேற்று வரைக்குமே ஒன்றும் இல்லை. 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஹீட்டுக்கும் இப்ப கூட்டணி கட்சி கூட ஹீட்டும் பாருங்க, டிஎம்கே கூட ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் திமுக இருக்கிறவங்க வந்து நாங்க ஸ்ரீபெரும்புதூர் ஒரு விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால செல்வ பிறந்தை அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. சண்முகம் என்ன சொல்றாரு, இது ஆட்சி ஆயுதுன்னு கேட்கிறாரு. ஏன்னா தொடர் போராட்டங்கள் பணம் யாருக்குமே இல்லைங்க. இவர் இந்த பக்கம் மதிமுக அதிகமா கேட்போன்றாரு. விசிகா என்ன சொல்லுது, அவங்க என்ன கேட்கறாங்க ஈக்குவலா கேட்போம். சோ எல்லா இடத்துலயும் புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா சீட்டுக்காக நடக்கிற ஒரு அது நடக்கட்டும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி சொல்ல முடியாது. இது வரைக்கும் நேத்து வரைக்கும் மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சி வர்றதை அவங்க பாக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க மேல இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. திருமாவளவன் போன்றவர்கள் கீழே இருந்து பாக்குறாங்க எல்லாட்டும் எப்படி மக்கள்கிட்ட கடும் அதிருப்தி இருக்கு. குறிப்பா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மக்கள் ஊழலை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அங்க ஒரு 1000 கோடி ஊழல்னா கூட 1000 கோடி ஆம்பான்னு டீ கடையில் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் நேரடியா பாதிக்காது. நேரடியா பாதிக்கிற விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு தான் ஒவ்வொருத்தனையும் நேரடியா பாதிக்கும். இந்த 4 வருஷத்துல நடந்தது ஒரு குடும்பத்திலையும் சொல்றாங்க, ஒரு குடும்பத்திலையும் ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சிம்பிளா, ஏன்னா ஒரு நகை காண போனப்பா, இன்னி வரைக்கும் போலீஸ்காரன் கூப்பிடவே இல்லப்பா. பொண்ணு நடந்து போயிட்டு இருக்க பொண்ணு தாலி அறுத்துட்டு போயிட்டாங்கப்பா. என் தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டாங்கப்பா, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு வீட்டுக்கும் லேண்ட் டிஸ்பியூட். சொல்றாரு, நான் அமெரிக்காவில் இருக்கேங்க, என் லேண்டை ஒருத்தர் எடுத்துக்கிட்டான், நான் போய் போலீஸ்காரன் என் லேண்ட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டா நீ அமெரிக்காவில் உட்காந்துருப்ப, இதான் எங்க வேலையான்றாரு. அப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தெரியும். ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு வழி, ஏதாவது ஒரு விஷயத்துல சட்டம் ஒழுங்குல மோசமான ஒரு வழி இருக்கு. வழக்கறிஞரா நான்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கேஸா தூசி மாதிரி தட்டிடலாம் அப்படின்னு நினைச்ச கேஸ் எல்லாம் 4 வருஷம் இழுத்துட்டு இருக்கு. என்ன காரணம்? போலீஸோட ஒத்துழையாமை சுத்தம், எங்குமே ஒத்துழைப்பு கிடையாது. பிளேட்டன்ட்டா அதை பாருங்க, இவர் லேண்டுங்க, இவர் வந்து கிராப் பண்ணிருக்காருன்னு கேட்டா சார் இவரோட கைரேகை கொடுங்க, இவரோட கைரேகை கொடுங்கன்ற போட்டோட. சார் இவர் லேண்டு, இவன் வந்து போலியா வாங்கியிருக்கான்னு கேட்டா அது சிவில் டிஸ்பியூட் சார்ன்றான். இதெல்லாம் எதுக்கு வெதும்பி போய் என்ன பண்ணோம்னாங்க, இது எப்பதான் இந்த ஆட்சி போகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கோர்ட்ல எவ்வளவு சொல்லுவாங்க, திட்டுறாங்க டெய்லி. உங்களுக்கு தெரியாது, நான் டெய்லி கோர்ட்ல பாக்குற சின்ன விஷயங்கள், பெரிய விஷயம் தான் பேப்பர்ல வரும். சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த கடந்த 4 வருஷத்துல எத்தனை தாசில்தாருங்க, எத்தனை ஆர்டிஓ, எத்தனை எஸ்பி, எத்தனை டிஎஸ்பி நேரம் வந்திருக்காங்க தெரியுங்களா கோர்ட்டுக்கு? ஏன் சொல்லுங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டியா? நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு 12:30 மணிக்கு டிஎஸ்பி வரணும், வந்து நிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கும் இல்லை இங்க, வந்து ஆட்சி இந்த ஆளுமைன்னு சொல்லுங்க. அந்த நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு வீட்லயுமே அந்த அதிருப்தி வெளிப்படுது அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்துல வெளிப்படும். அதான். ஆனா இப்ப அதை மாத்துறதுக்கு தான் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு 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 திட்டம் மாதிரி எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே. எதிர்கட்சியினர் வீடா இருந்தாலும் நாங்க போய் பேசுவோம். இல்ல இது உறுப்பினர் சேர்க்கிறாங்க. அதுதான் சொல்றேன், போயிட்டு திமுகவினுடைய சாதனைகள்லாம் சொல்லி உறுப்பினரா சேருங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தினுடைய ஒரு முதல் படியாக தானே இதை எடுத்திருக்கிறாங்க. அது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் மாநிலத்தில் அழகா சொன்னார் நேற்று, நாங்கெல்லாம் ஒரே அணியில் தானே இருக்கோம், ஏன் எங்களை பிரிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே அணி தாங்க இருக்கோம், தமிழ்நாடு அணி.
நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்க கூட இருந்து போராடுறேன், ஏன் நீங்க மட்டும் ஒரு அணின்னு சொல்றீங்க? நல்லதுக்கு போராடுவோம், கெட்டதுக்கு நாங்க போராட மாட்டோம், எங்களை சேர்த்துங்க நல்ல விஷயத்துக்கு, நாங்களே மத்திய அரசிட்ட பேசுறோம், என்ன வேணும் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஏன் எங்களை பிரிக்கிறீங்கன்னு. இப்ப என்ன ஆயிடுச்சு, தனியா ஓரணியில் இருக்காங்க, ஓரணியில் அவர் மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இருக்க மாதிரி தெரியல. காலைல பேப்பர் எடுத்து பாருங்க, கூட்டணி கட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள்னு, ஆனா வெளில சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அது கொஞ்ச நாள் எப்பவுமே மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு வச்சுதான் கூட்டணி. மக்கள் மனசுல வந்து வெறுப்புணர்ச்சி வந்துருச்சுன்னா திமுக ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர வெளில வந்துருவாங்க. திமுக அமோகமாக ஜெயிக்கணும்னு அங்கேயே இருப்பாங்க. இதான் கூட்டணியோட இது. இப்ப எல்லாரும் பேசுறது வச்சே புரிஞ்சுங்க, மக்கள் கிட்ட பொதுவாக இவங்க பேசுறது வந்து இப்ப பலரும் சொல்ற கருத்து தான். அதுதான் நானும் இப்ப உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இவங்க பேசுறது எல்லாமே சீட்டுக்காக தான் பேசுறாங்க. 2020 ஒரே திமுக கூட்டணி கண்டிப்பா உடைய போறது சீட்டுக்காக கிடையாது, சீட்டுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. சீட்டுக்காக பேசுறது வேற, அது வேற மாதிரி பேசுவாங்க. நாங்க அதிகமா கேட்க போறோம், இல்ல விலகிடுவோம், பிளாக்மெயில் பண்ண, இது அப்படி இல்ல. மக்கள் மனசுல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இங்கேயே நீடிச்சா நம்ம தோத்துருவோம், நம்ம கட்சி வளராது, வேற எங்கேயாவது போலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. இப்ப இன்னொன்னு சொன்னீங்க, விஜய் பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி அவர் பேசினார். அந்த இடத்துல வேண்டாம் feasibility ரிப்போர்ட் வாங்கி 3 இடத்துல பார்த்து, திருப்பூர்ல இருந்து 3 இடம் பார்த்து கொடுத்தாங்க. அதுல எல்லாத்த விடவும் இந்த ஒரு இடம் தான் சிறந்ததுன்னு சொல்லி மாநில அரசு கொடுத்தது. மத்திய அரசும் அதை முழுக்க ஆராய்ச்சி பார்த்து இந்த இடம் தான் கம்மியான நல்ல இடம், தாக்குதல் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. திருப்பூர் இடத்துலலாம் வந்து சரணாலயம் நிறைய இருக்கு, பறவைகள் நிறைய வரும். இந்த feasibility எல்லாம் பார்த்து தான் ஒரு இடம் செலக்ட் பண்றாங்க. கண்டிப்பா எந்த இடத்துல செலக்ட் பண்ணாலும் அங்க சில பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும். விஜய் போன்ற அரசியலுக்கு புதுசா வர்றவங்கலாம் தயவுசெய்து படிச்சு அந்த feasibility ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு, அது இல்ல அதை வந்து அவருடைய கருத்தை அவர் சொல்லல, நிறைய ஏவியேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி தானே சொல்றாரு. இல்லைங்க, மொத்தம் ஒரு 1000-2000 ஏக்கர் வேணும் கோபி, ஒண்ணு புரிஞ்சுங்க. 1000-2000 ஏக்கர் வேணும், சமமா இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், பூமி வந்து தண்ணி இது வந்து மண் வந்து நல்ல மண்ணா இருக்கணும், அப்பதான் உள்ள போகாது. இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு அங்க விண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும் த்ரூ அவுட் த இயர் இருக்கணும், இது எப்படி வரும், பறவைகள் எப்படி வரும், அதை பார்க்கணும். இது எல்லாம் பார்த்து மேல இருந்து இறங்கும் போது எவ்வளவு விசிலிட்டி இருக்குது மேல, இதெல்லாம் பார்த்து நீங்க 4 இடம் கொடுத்தா கூட அதுல ஒரு இடம் தான் கிடைக்கும். அந்த ஒரு இடத்துல கிராமங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அவங்களை கன்வின்ஸ் பண்ற வேலை தான் நம்ம பண்ணணும். மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்களே நம்ம இப்ப உட்காந்துருக்க இடம் எப்படி இருக்கும், நம்ம இப்ப உட்காந்துருக்கீங்களே சிட்டின்னாதீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நான் சென்னை வரும்போது இந்த இடம் ஃபுல்லா விவசாயம். அப்புறம் தான் அண்ணா நகர்னு ஒரு இது ஸ்கீமே கொண்டாந்தாங்க, ஹவுசிங் ஸ்கீமே கொண்டாந்தாங்க. எல்லா இடத்துலயும் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி விவசாயம் தான் இருக்கும். நான் தப்பு சொல்ல, அதுக்காக அடிச்சு துரத்தணும்னு சொல்ல மாட்டேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அந்த பாருங்க, இதுக்கு பதிலாக அங்க இடம் வாங்கி கொடுக்குறேன், இல்ல பணம் நிறைய கொடுக்குறேன், எதையாவது கன்வின்ஸ் பண்ணி அனுப்பணுமே தவிர நீங்க வேணாம். சரி, அவர் சொல்ற ஒரு இடம் வச்சுக்கீங்களேன், விஜய் ஒரு இடம் சொல்றாரு பேச்சுக்கு, இங்க இல்ல ஸ்ரீபெரும்புதூர் வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க இதுக்கு போயிடுங்க, திருச்சி போயிடுங்கன்றாரு, இல்ல இந்த பக்கம் எங்க செங்கல்பட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி 2000 ஏக்கரும் பரப்பளவோட அழகா இருக்குமா? எந்த மாதிரி யாருமே இல்லாம இருப்பாங்களா? இருப்பாங்களா சொல்லுங்க. நீர்நிலை இருக்காதாங்க, அங்க செடிகள் மரங்கொடிகள் இருக்காதா? எல்லாமே இருக்குமே. எந்த ஊர்ல போட முடியும்? நீங்க எதுக்கு சொல்றேன்னா, ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இல்ல, டெவலப்மெண்ட் அகைன்ஸ்ட் இல்ல. டெவலப்மெண்ட்னு வரும்போது இருக்கிறதுல கம்மியான பாதிப்பு யாருக்கு எங்க இடத்துல இருக்கோ அதைத்தான் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட இடம் தான் இது. அதை முதல்ல எதிர்த்த ஒரு நம்ம இப்ப இருக்க சிஎம் முதல்ல வரக்கூடாதுன்னு இப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம ஊர்ல ஏர்போர்ட் விரிவாக்கம் தேவை. சீமான் மாதிரில என்ன அந்த அளவுக்கு நுண்ணறிவு எனக்கு கிடையாது. அப்போ அந்த வகையில தான் நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஒருவேளை அதுக்காகவாவது கூட சிஎம் போய் மக்களை நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இப்ப விஜய் முன்வைக்கிறார்ல, அந்த பாயிண்டோட நீங்க ஒத்து போறீங்க? ஆமா, நான் கன்வின்ஸ் என்ன அர்த்தம்? எங்க மக்கள் 2 விஷயம் தாங்க. ஓப்பனா நீங்க பேசணும்னா, சும்மா அரசியெல்லாம் பேசக்கூடாது. ஓப்பனா பேசணும்னா, ஒண்ணு என் ஊரை விட்டு என்ன அனுப்புற அந்த சோகம், 2வது என்னோட லேண்டு, என்னோட வாழ்வாதாரம், நான் சமைச்சு சாப்பிட்றேன், தான் என்னோட நெல் வருது அப்படின்றாங்க. ஊரை விட்டு வெளியில போறதுக்கு அனுப்புறதுன்றது எல்லாருக்கும் சோகம். அதை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். வேற வழி இல்லைம்மா, இந்த மாதிரி நாட்டுக்காக நல்லது விஷயம் வருதுன்னா கொஞ்சம் ஏத்துக்குங்க, கஷ்டமா தான் இருக்கு, எல்லாரும் தான், நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் இங்க இருந்து போறீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு வேற இடம் கொடுக்கணும்னு சொல்லணும். லேண்டுக்கு அவங்க கேட்கறது என்னன்னா, விலை 1 ரூபான்னா 4 ரூபா கொடுக்கணும். அதுதான் வந்து நாங்க வந்த மோடி அவர்கள் வந்த முதல்ல போட்ட இதுவே வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல 4 மடங்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. முதல்ல மாதிரிலாம் கிடையாது. முதல்ல தான் என்னன்னா கைடல் வேலை கொடுக்கணுவாங்க. நாட்டோட கைடல் வேலை 10 லட்சம் இருக்கும், 40 லட்ச ரூபா இது மார்க்கெட் வேலை போகும், 10 லட்சம் தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அதனாலதான் முதல்ல அக்விசிஷன் தான்
எல்லாரும் அதிர்ஷ்டம் பழைய சினிமாலாம் பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் அக்யூர் பண்ண போறாங்கன்னா எல்லாம் அதிர்ஷ்டம் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஏன்னா 10 லட்சம் தான் போகும். இப்ப அப்படி இல்லை, மார்க்கெட் வேல்யூல இருந்து 4 மடங்கு வரை. அப்ப அவங்களுக்கு எதிர்பார்க்கறதுல அதிகம் பணம் வந்ததுன்னா இந்த லேண்ட் எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போங்க. எங்க ஏர்போர்ட் வரலையோ அந்த கிராமத்துல போய் 1 ஏக்கர் வாங்குறதுக்கு போல 4 ஏக்கர் வாங்குங்கம்மான்னு சொல்லி புரிய வச்சீங்கன்னா நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதை யாரும் பண்ணல, சிஎம்மும் பண்ணல, இவர் போய் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா வேற இடம் பார்க்கறதுக்கு இவருக்கு தெரியாது. அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல இவரை பாராட்டுவேன், ஏர்போர்ட் வேணும்ட்டாரு, சீமான் ஏர்போர்ட்டே வேணும்ட்டாரு. நிறைவா ஒரு விஷயம் சார், இப்போ விஜய் அவர்களுடைய அந்த செயற்குழு கூட்டத்துல இந்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது. இப்போ விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற இந்த ஒரு செயற்குழுவில் ஒரு தீர்மானமாக அண்ட் அதே விஷயத்துல விஜயும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற வகையில இப்போ தாவேகா தலைமையில் ஒரு அணி அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபைனலாக முடிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு காலத்தை, அதாவது தேர்தல் காலத்தில் இதான் முடிவாயிருக்கு அப்படின்ற போது அப்போ இன்னொரு முனை போட்டி எக்ஸ்ட்ரா வருது. அப்படி இருக்கும் பொழுது அது இப்போ எல்லாருக்கும் வாக்கு வங்கியில் இழப்புகளை ஏற்படுத்துன்ற போது, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்குகளை இழப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது திமுகவை எப்படி ஜெயிக்க முடியும்? விஜய் தனிச்சு நின்னா அது திமுகவுக்கு ஃபேவரபுளாக போயிடாதா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை வைக்கிறாங்க இல்லையா? அதுல என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மக்கள் அந்த மாதிரி நீங்க இந்த பேட்டர்ல தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சி வேணான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா விஜய்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் போகல. அது நான் இப்பவும் சொல்றேன், அந்த ஓட் பேங்க் திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்க சிதறி கிடக்குறாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே அதிமுக சிதறி கிடந்தாங்கன்னா திமுகவுக்கு பலம் இல்லைன்றாங்க. நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு இருக்குல்ல, அதிமுகன்னு ஒரு பலமான ஓட்டு, திமுகவோட அதிமுக தான் அதிக ஓட்டு இருக்கு எப்பவுமே. அந்த ஓட்டம் பிஜேபி ஓட்டம் மிச்சம் இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்தா இங்க வர்ற வலிமை அங்க ஆன்டி இன்கம்பன்சி, அங்க பொதுவான மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. அங்க அவங்க அத்தனை பேர் என்ன நினைப்பாங்கன்னா யார் ஆட்சி அமைப்பாங்க? 2 பேர்ல பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய யாருன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டம் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்தோடு வரும். இவர் வருவார், நான் ஓட்டு வாங்குவார் இல்லைன்னு சொல்லல. அந்த ஓட்டுனால ஒன்றும் ஆட்சிக்கு அமைய மாற போறது இல்லை. நம்ம ஓட்டு அங்க போய் சிதைஞ்சி அவங்க வந்துடக்கூடாது அப்படின்ற மக்கள் மாறி இங்க போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர அவருக்கு போட்டுருவாங்க 2 பேர் நடுவில் இவங்க வந்துருவாங்க அந்த மாதிரி கால்குலேஷன் இதுல வராது. இப்பவும் சொல்றேன், 2021 நீங்க நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் திமுக பேரல. 4% தான் 2 பேருக்கு ஓட்டு வித்தியாசம். இங்க 66 பேர், இங்க எம்எல்ஏ 66 பேர். 66ன்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. ஜெயலலிதாவுள்ளே தனியா நிற்கும் போது 4 தான், 96ல 4 பேர் தான் வந்தாங்க. 2006ல திமுக வரும்போது கூட 25, 26 தான் வந்தாங்க, 60 தான் வந்தாங்க. இவர் 66 வந்திருக்காரு ஆஃப்டர் 10 இயர்ஸ். 10 வருஷம் ஆட்சி நடத்திட்டு, ஆட்சி இருந்தாலே உங்களுக்கு குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க இருக்கும். ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை இல்லாத நேரத்துல கட்சியை டேக் ஓவர் பண்ணி ஒரு சாதாரண தொண்டனாக கிட்டத்தட்ட 4 வருஷம் கட்சி நடத்தி 21 நிற்கும் போது 4% போச்சு. இது ஒரு வெற்றி நிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா மக்கள் என்னைக்குமே ஆன்டி டிஎம்கே தான். தமிழ்நாடு எப்பவுமே ஆன்டி டிஎம்கே தான். அதிமுக தப்பு பண்ணும்போது தான் திமுக வருமே தவிர திமுக வரணும்னு யாரும் ஓட்டு போய் ஓடி போய் ஓட்டு போறதுல என்னைக்கும் கிடையாது. அதனால திமுக என்னைக்குமே தமிழ்நாட்டில் கம்மியாக. அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறதுனால அந்த ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகணும்னு இல்லை, டிக்ரீஸும் கூட ஆகலாம். இப்போ பாஜக கூட்டணியை விரும்பாத அதிமுகவினர் வேறு பக்கம் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதிமுக விரும்பாத பாஜகவினர் வேறு பக்கம் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? அதிமுக இப்போ ஏன்னா இப்போ முன்னாள் அமைச்சர்களே கூட என்னுடைய தோல்வி, இப்போ ஜெயக்குமார்லாம் என்னுடைய தோல்விக்கு பாஜக தாங்க காரணம், என்னுடைய தொகுதியில நான் சாலிடா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தவன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் பாஜகவோட கூட்டணியை நெகட்டிவா பார்க்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு செர்டைன் குரூப் இருக்கிறாங்கல்ல. அது நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா நமக்கு சிறுபான்மை ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு 2024 இருந்தாங்க. 24 ஓட்டு போடல. சிறுபான்மை எப்பவுமே திமுக தான் ஓட்டு போடணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பதான் அதை இப்பதான் அவருக்கு தெரியுது. ஜெயக்குமார் அவருக்கு இப்ப தெரியும் நம்ம என்னதான் பண்ணாலும் சிறுபான்மை ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சதுனால நாங்க முதலே சொல்றோம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, திமுக மிஸ்லீட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரிய வருது, இப்ப சிறுபான்மைன்னு தெரிய வருது. நம்ம எதுக்கு சும்மா போட்டே இருக்கோம் திமுகன்னு? நம்ம எங்க வளர்ந்தோம்? தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் எங்க வளர்ந்தாங்க? இங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்துவம் எங்க வளர்ந்தாங்க? அவங்க சொல்றதை பார்த்தா சாலிடா ஓட்டு போட்டு வந்தவங்க இன்னைக்கு எங்கேயோ போயிடணும்ல தமிழ்நாட்டுல. ஒண்ணு இல்லை, அப்படிதானே இருக்காங்க. அப்ப இவங்க நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருது. இனிமேல் இந்த கருத்துல 2026 இவர் அவருக்கு தான் போடுவார், இவருக்கு தான் போடுவார் கிடையாது. மக்கள் இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, யார் வரணுன்றதுலாம் இல்லை, திமுக வரக்கூடாது. ஸோ இப்போ வர விஜய் ஓட்டை வச்சுட்டு நம்ம அப்படி போடுவோம் அப்படி போகும்போதெல்லாம் வேண்டாம்.
அந்த டைம் வரும்போது கூட்டணி கண்டிப்பாக எந்த பக்கம் போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம பேசிக்கலாம் அதை பற்றி. ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க சார். நன்றி.